மல்லை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கதிரேஷன் இருந்துட்டு மல்லிக்கும் தன்னுடைய பொண்ணா நடிச்சிட்டு இருக்க போலியான ரேணுகாவுக்கும் தல தீபாவளி சீர்வரிசையா அதாவது நகை இது எல்லாம் குடுப்பாங்க இல்லையா? மறுபக்கம் என்னப்பா அதாவது உங்களுடைய பொண்ணு ரேணுகாவுக்கு தர்றீங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுடைய பொண்ணு சின்னவ. நான் ஒருத்தி இருக்கேனே என்னுடைய கண்ணு தெரியலையா? இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தி மல்லி அவளுக்காக சீர்வரிசை தர்றீங்களே அப்படின்னு இப்போ நிஷாவுக்கும் கதிரேஷனுக்குமே மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அதாவது இவளுடைய வேலையே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துறது மட்டும் தானே. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிஷா என்ன நிஷா நீ வந்து சைலண்ட்டா இருக்க. உன் அப்பா என்னடான்னா தல தீபாவளி கொண்டாடணும். அங்க வந்து சீர்வரிசை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனி நீ இப்போ போல எப்பவுமே ஒண்ணும் இல்லாத நிஷாவா தான் வெறுங்கைய வீசிட்டு தான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் உன் அப்பன் கதிரேசன் உன்ன நடு தெருவுல நிறுத்தினாலும் நிறுத்துருவாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ நிஷா இருந்துட்டு கோபத்தோட மல்லியோட வீட்டுக்கு வந்து போவாங்க இல்லையா? அங்க என்னடான்னா நம்ம கதிரேசன் இருந்துட்டு நகைப்பெட்டிய வந்து ஓப்பன் பண்ணதுமே இந்த சுடர் பார்த்தீங்களான்னா, "என்னது இவ்ளோ நகையா? இவ்ளோ நகை நகை கடையில கூட நம்ம வந்து ஒண்ணா பார்த்தது இல்லையே! நாம இதுக்கு முன்னாடி 5க்கும் 10க்கும் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இங்கேயே இருந்தா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி அந்த டெண்டர் ஒண்ணு கிடைச்சன்னா, அதுவே போதும். பணத்த வந்து பெட் மேல போட்டு அப்படியே பெட் மேல வந்து அசால்ட்டா படுத்து உறங்கலாம். எப்படியாச்சும் இவங்க கிட்டேருந்து சுருட்டிடணும் அப்படின்னு இந்த சுடர் இருந்துட்டு டைனோசர் வாய பொளக்கும் இல்லையா? அத விட பயங்கரமா வந்து வாய பொளக்குறாங்க. அதுக்கு ஒரே ரீசன் கதிரேசன் கிட்ட அந்த அளவுக்கு வந்து சொத்து இருக்கு. மறுபக்கம் நம்ம மல்லி வாட்ச் பண்ற ஒரே விஷயம், சுயநினைவு இல்லாதவளுக்கு எப்படி நகையோடைய வேல்யூ பத்தி தெரியும். அப்படி இருக்கும்போது இவ இந்த அளவுக்கு வாய பொளக்குறான்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கமா அம்மாடி! இப்போ சந்தோஷமா? அப்படின்னு இப்போ கதிரேஷ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல தான் சிவபூஜையில கரடி புகுந்த மாரி இந்த நிஷா இருந்துட்டு வராங்க. "என்னப்பா சீரெல்லாம் செஞ்சு முடிஞ்சதா? இல்லையா? அதாவது நான் ஒருத்தி இருக்குனேன்னு, இப்ப எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து செஞ்சீங்களா? அதாவது உங்களுடைய பொண்ணு ரேணுகாவுக்கு செஞ்சிருக்கீங்க. மறுபக்கம் மல்லி இவளுக்கெல்லாம் செய்யலன்னு யார் எழுதா? இவலாம் ஒண்ணுமே இல்லாதவ. அப்படி இருக்கும்போது இவளுக்கு நீங்களே வந்து ஆசைய வந்து காட்டுறீங்களா? இப்பவே இவளுக்கு வந்து சீர் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. மறுபக்கம் என்னடான்னா, இவ பேர்ல சொத்து எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல போல அப்படின்னு இப்போ நிஷா இருந்துட்டு வாய்க்கு வந்தபடிலாம் கேட்பாங்க இல்லையா? அப்போ நிஷா வாய கொஞ்சம் அளந்து பேசு. இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னப்பா இந்த வேலைக்காரி முன்னாடி என்ன வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படின்னு நிஷா கேள்வி கேட்பாங்க இல்லையா? சைலன்ட்டா இருந்துருமா அப்படின்னு இப்போ நம்ம கதிரேசன் சொல்ல மறுபக்கம் போப்பா உன்னுடைய சவகாசமே வேணாம் அப்படின்னு இப்போ ஷோபா மேல தள்ளி விடுவாங்க இல்லையா? அந்த நேரத்தில தான் என்னடி ஒரு பெரிய மனுஷன தள்ளி விடுறியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா? அப்படின்னு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு கதிரேசனுடைய மக நிஷாவுடைய கன்னத்திலேயே பளீர்னு அரைஞ்சிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டா நடக்குதுன்னா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.